நிறைய பேர் வந்து ஸ்கின்னுக்கான இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பண்றாங்க. ஆனால் இது நிறைய பக்க விளைவுகள வந்து கொடுக்குது. ஸோ இந்த விளக்கெண்ணெயில வைட்டமின் இ வந்து நிறைய இருக்கு. இந்த வைட்டமின் இ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இதை எப்படி பயன்படுத்துறது? டாக்டர் டைரக்ட்டா வந்து நான் விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடலாமா? ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கருநிற திட்டுக்கள் வந்து இருக்கு. அதே மாரி வந்து சுருக்கங்கள் வந்து இருக்கு, பருக்கள் இருக்கு. எப்படி நான் வந்து இத பயன்படுத்துறது? ஸோ இந்த மெத்தட்ல நம்ம விளக்கெண்ணெய் பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்னை இளமையா வச்சுக்கும். போட்டாக்ஸோட ஒரு எஃபெக்ட் வந்து இதில இருக்கு அப்படிங்கிறது நிறைய ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சமீபத்தில் நிறைய பேர் வந்து ஸ்கின்னுக்கான ஒரு பொட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. ஸ்கின் நல்லா வந்து டைட் ஆகிறதுக்கு, அந்த போர்ஸ் எல்லாம் ஓப்பன் போர்ஸ் எல்லாம் வந்து கம்மி ஆகிறதுக்கு, ஸ்கின்னில் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் வயதான தோற்றம் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஸ்கின்னுக்கான இந்த போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இது நிறைய பக்க விளைவுகளை வந்து கொடுக்குது. நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு, நமக்கு சுருக்கங்கள் வராமல், ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அங்கங்கே கருநிற திட்டுக்கள்லாம் வந்து இருக்கிறது, பருக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நேச்சுரலாக எப்படி போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸ்கின்ல எப்போ வந்து சுருக்கங்கள் வருது? நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய நீர் தோம் வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து சுருக்கங்கள் வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய லிப்பிட் லேயர், கொழுப்பு லேயர் வந்து ஆக்சிடைஸ் ஆகும் பொழுது தான் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து நமக்கு சுருக்கங்கள் உண்டாகுது. ஸோ நம்ம விளக்கெண்ணெய், அதாவது ஆமணக்கு எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்களை நம்மளால் வந்து சரி செய்ய முடியும். இது நேச்சுரல் பொட்டாக்ஸ் மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது நவீன ஆராய்ச்சிகள் வந்து சொல்லக்கூடியது. ஸோ ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லக்கூடிய இந்த விளக்கெண்ணெயில் ரெசினோலைக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஹைட்ரேஷன் அப்படியே தக்க வைக்கிது. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், ஆமணக்கு எண்ணெய் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். இது ஸ்கின்னோட 3 லேயர்லேயும் வந்து பெனிட்ரேட் பண்ணி ஸ்கின்ல இருந்து வாட்டர் வந்து வெளியே போகிறத வந்து குறைக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய லிப்பிட் லேயரை ஆக்சிடைஸ் ஆகிறதையும் வந்து குறைக்குது. ஸோ இந்த விளக்கெண்ணெயில் வைட்டமின் இ வந்து நிறைய இருக்குது. இந்த வைட்டமின் இ அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ ஸ்கின்ல சுருக்கங்கள் வர்றதுக்கு நம்ம பாடியில் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆகிறதும் ஒரு முக்கியமான காரணம். ஸோ வைட்டமின் இ கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸை வந்து அது கம்மி பண்ணி ஸோ நமக்கு சுருக்கங்களை வந்து குறைக்குது. பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த விளக்கெண்ணெயை பயன்படுத்துறீங்க அப்படின்னா பருக்களோட அளவு வந்து குறைச்சிக்கலாம். பருக்கள் எப்படி வருது? ஸோ அந்த சீபம் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணெய் சுரப்பிகள் வந்து அதிகமாக வந்து சுரந்து அதில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் பொழுது தான் உங்களுக்கு பருக்கள் வந்து வருது. அந்த பருக்கள் வந்து கட்டிகளாக மாறி பள்ளங்களாக மாறும் பொழுது தான் ஓப்பன் போர்ஸாக வந்து அது மாறுது. ஸோ பருக்கள் இருக்கிறவங்களுமே நம்ம விளக்கெண்ணெயை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தன்மை, வைட்டமின் இ, இது எல்லாமே வந்து சீபம் அப்படிங்கிற அந்த எண்ணெய் சுரப்பு தன்மையை வந்து ஆக்சிடைஸ் ஆகிறத வந்து குறைக்குது அப்படிங்கிறது ஆய்வறிக்கைகள் எல்லாம் வந்து சொல்லக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்துறது? டாக்டர் டைரக்டாக வந்து நான் விளக்கெண்ணெய் வந்து அப்ளை பண்ணிடலாமா? ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கருநிற திட்டுக்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து சுருக்கங்கள் வந்து இருக்குது, பருக்கள் இருக்குது. எப்படி நான் வந்து இதை பயன்படுத்துறது? ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க, இந்த விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து அந்த போர்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிட்டு இன்னும் பருக்களை அதிகப்படுத்திடும்னு சொல்கிறாங்க. உண்மைதான். டைரக்டாக நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது நம்ம பருக்களை வந்து அதிகப்படுத்தும். ஆனால் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சுருக்கங்கள் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ சுருக்கங்களுக்கும் அதே மாதிரி வயதான தோற்றம் வராமல் இருக்கணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் ஹிப் ஆயில், அதாவது ரோஜாவினுடைய விதைகள்லேருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு எண்ணெய். இது நிறைய வந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் மசாஜ் மாதிரி நம்ம வந்து பண்ணணும். மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாகவே அப்படியே விட்டுறலாம். இல்லை வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுறலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னாலே நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் வந்து குறைஞ்சிரும். ஓப்பன் போர்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு மெத்தட்
மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து பருக்கள்லாம் வந்து வராது. பருக்கள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த விளக்கெண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய், அது கூட வந்து மஞ்சுட்டி, சந்தனத்தூள் இதெல்லாமே ஈக்குவலாக ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம எடுத்துட்டு, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேக் மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு ஃபேஸில் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கின்ல வந்து அங்கங்கே ரெட்னஸாக வந்து இருக்கும், பருக்களோட ரெட்னஸும் வந்து இருக்கும், அதுவும் சேர்ந்து வந்து குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கின் நல்லா கலரும் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஸ்கின்ல உண்டாகக்கூடிய கருநிற திட்டுக்கள், அதாவது மங்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில பேருக்கு அங்கங்கே வந்து உதட்டு ஓரங்கள்லையோ இல்லை வந்து நெற்றி பகுதிகள்லையோ வந்து கருநிற திட்டுக்களாக வந்து இருக்கும். ஸோ ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை சரி பண்ணணும் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் வந்து எடுத்துட்டு, அது கூட ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து 1 டீஸ்பூன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல வந்து ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு அந்த மங்கு, அதே மாதிரி அங்கங்கே கருநிற திட்டுகள் இருக்கிறது, இது எல்லாமே வந்து குறையும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம விளக்கெண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை இளமையாக வச்சுக்கும். போட்டாக்ஸோட ஒரு எஃபெக்ட் வந்து இதில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது. இந்த போட்டாக்ஸ் பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். அதாவது தசைகள் வந்து செயலிழக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்லாம் இல்லாமல் நேச்சுரலாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணுறதுக்கு, பருக்கள் வராமல் இருக்கிறதுக்கு, இளமையாக வச்சுக்கிறதுக்கு விளக்கெண்ணெயை கண்டிப்பாக வந்து பயன்படுத்தலாம். நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய பக்க விளைவுகள் இல்லாமல் உங்களுடைய ஸ்கின்னை அழகாக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நேச்சுரல் பொட்டாக்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் 1ஆம் வாரம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வேலூரிலும், 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும், 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vajicare, his wellness for her happiness.